ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா சிவா நடித்து ராம் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆகிருக்க பறந்து போ படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்ஸ் ஆஃப் செகண்ட் ஹாஃப்னு போட்டால் அந்த லிஸ்ட்டில் கூட இந்த படத்தை பற்றி சொல்லியிருப்பேன். இது ஒரு எக்ஸ்பெக்டடான ஃபிலிம் சினிமா ஃபேன்ஸ்க்கெலாம். ஏன்னா வந்து சக்கரை பொங்கலும் வடகரியும் காம்போ ஃபஸ்ட் டைம் இதுவாக இருக்குது. இந்த காம்போவோட ரிசல்ட் எப்படி இருக்கும், இதோட அவுட்புட் எப்படி இருக்கும், நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக இந்த படத்தை இன்றைக்கி போய் பார்த்தோம். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி படம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான காம்போவாக இருந்துச்சு. யூஸ்வலாக இந்த ராம் சார் படங்களில் இருக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப அழுத்தமான காட்சிகள் கதைகள்லாம் இல்லாமல், கதை கொஞ்சம் அழுத்தமாக இருந்தாலும் காட்சிகள் வந்து ரொம்ப சூப்பராக காமெடியாகவே போச்சு. ஸோ படத்தோட கதையை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும்னா, சிவா வந்து ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து ஏதாவது சில கடன் தொல்லையால் பைக் இஎம்ஐ கட்ட முடியாமல் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கஷ்டப்படுற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன் அவரோட பையனை வந்து 3 lakhs பர் மந்த் பர் இயர் ஃபீஸ் கட்டக்கூடிய ஸ்கூலில் கட்டி படிக்க வைக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இவர் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்காரு, இவங்க ஒய்ஃப் ஒரு பக்கம் வந்து அவங்க வந்து சாரீ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஓடிட்டுருக்காங்க. நார்மல் டைம்ஸில் வந்து இந்த பையன் வீட்டில் தனியாக தான் இருக்கான். லீவ் டைம்லலாம் கூட அப்பா அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இவர் நைட்டில் வரதும் அவங்க வெளியூரில் ஒர்க் பண்ணுறதும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் கடன் தொல்லையால் அன்எக்ஸ்பெக்டடாக பைக்கில் வந்து இவர் தப்பிச்சு ஒரு இடத்துக்கு போகிறப்போ அது ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி ஆகிடுது. அந்த ரோட் ட்ரிப்பில் வந்து இவர் என்னென்ன ரியலைஸ் பண்ணுறாரு, தன் பையனுக்கு வந்து எது தேவை எது தேவையில்லைன்றது இவருக்கு புரியுதா இல்லையா அப்படின்றத அவருக்கு மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா பேரண்ட்ஸுக்குமே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எது ரொம்ப முக்கியமாக தேவை, நம்ம தேவைன்னு நினச்சி அவங்களுக்கு கொடுக்கறத விட நம்ம கொடுக்காமல் இருக்கிற அந்த முக்கியமான விஷயந்தான் அவங்களுக்கு தேவைன்றதை தெளிவாக புரிய வைக்கிறது தான் வந்து இந்த படத்தோட கதையாக வந்து ரொம்ப நல்ல கதை. இந்த காலத்து பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். என் பையனுக்கு பொண்ணுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும், அவங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும், இந்த காலேஜில் சீட் வாங்கணும், அவங்க பையன் படிக்கிற இடத்துல படிக்கணும், இவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி இவ்வளோ கிராண்டாக பண்ணணும்னு இந்த மாதிரி தான் இந்த காலத்து பேரண்ட்ஸ் வந்து ஒரு கோல் செட் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்காங்க. பட் அந்த பையனுக்கோ இல்லை அந்த பொண்ணுக்கோ என்ன வேணுன்றதை அவ்வளோவா வந்து கவனிக்க தவறிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய இப்போ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் நிறைய இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான கதை இது. 10க்கு 9. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து சொல்லணும்னா, யூஸ்வலாக ராம் சார் படத்தில் வந்து இந்த ஸ்டோரி வந்து எமோஷ்னலாக கொஞ்சம் ஸ்லோவாக அப்படி தான் போகும், அழுத்தமான காட்சிகள் மூலிமா போகும். இதில் கதை ரொம்ப அழுத்தமான கதையாக இருந்தாலும் காட்சிகள் வந்து அதை ரொம்ப லைட்டாக அப்படியே காமெடியாகவே தான் போகுது. சிவா இருக்கிறப்போ வந்து அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். போகிற போக்கில் அவர் கொடுக்குற கவுண்டர்ஸ், அதுக்கு வந்து அவரோட பையன் தர பதில் கவுண்டர்ஸும் ஸ்க்ரீன் ப்ளே வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளேக்கும் 10க்கு 9 தரலாம். அண்ட் டைரக்ஷன் ராம் சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் அந்த சின்ன பையன்கிட்ட அவ்வளோ ஒரு சூப்பரான நடிப்பை வாங்கியிருக்காரு. அண்டு சிவாவையும் வந்து ஒரு நம்ம என்ன தான் காமிக்கெல்லாம் நிறைய கேரக்டர் சிவா அது பார்த்துருந்தாலும் இதில் வர அவரோட கேரக்டர் வந்து ரொம்பவே வந்து நம்ம மனசுக்கு நெருக்கமாக இருக்குது. கதையில்லாத படங்கள்லாம் கூட அவர் காமெடி பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து நம்ம ரசிச்சும் இருக்கும். சில படத்தில் அது ஒர்க் அவுட் ஆகாமையும் போயிருக்கு. பட் ஒரு நல்ல கதையோட்டத்தோடு ஒரு காமெடி வந்து ஃபஸ்ட் டைம் சிவா சாரை பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் அவரை பார்க்குறதுக்கு அந்த விதத்தில் வந்து ராம் சாருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும். நம்ம எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சக்கரை பொங்கலுக்கு வடகரி ரொம்பவே சூப்பராக செட் ஆகிடுச்சு. இனிமேல் இது ஒரு ஃபேமஸான காம்போவாக மாற சான்சஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் இவங்க 2 பேரும் இன்னும் நிறைய படம் பண்ண கூட ஆடியன்ஸ் ஆசைப்படுவாங்க. அவங்க ஆசைப்படுறாங்களோ இல்லையோ ஆடியன்ஸாக நம்ம ஆசைப்படுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டர்ஸை வந்து சிவா சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அஞ்சலி மேம் வந்து ஒரு சின்ன போர்ஷனில் தான் வராங்க. பட் அவங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. சிவா சார் ஒய்ஃபாக நடிச்சிருக்கேன். கிரேஸ் ஆண்டனியும் சூப்பராக பண்ணியிருக்கான். அந்த சின்ன பையனாக நடிச்சிருக்கோம் பின்னிருக்கான். பட் ஓவரால் வந்து ஆக்டிங் வந்து 10க்கு 9 வந்துடும். மியூசிக் வந்து யூஸ்வலாக வந்து ராம் சார் படத்தில் யுவன் சங்கர் ராஜா தான் பண்ணுவார். பட் இந்த படத்தில் வந்து வேற ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. தயாநிதின்ற ஒருத்தவர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். சூப்பராக பண்ணியிருக்கு. படத்தில் வந்து ஒரு 10-15 சாங்ஸ் கிட்ட சின்ன சின்ன மாண்டேஜ் சாங்ஸ் மாதிரி வரும். எல்லாமே வந்து சூப்பராக நம்ம யூஸ்வலாக அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற வேர்ட்ஸையே வந்து பாட்டாக அப்படியே மாற்றி நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டெலாம் வந்து ஒரு பாட்டு மாதிரி அது ஃபீல் ஆகலை, ஒரு ரைம்ஸ் மாதிரி அங்கங்கே சூப்பராக இந்த டிஸ்னி மூவிஸ்லாம் வரோம்ல அதே மாதிரி தான் எல்லாமே வந்து நிறைய காட்சிகளை வந்து பாடல் மூலியமாகவே நமக்கு வந்து கன்வே பண்ணது தான் நல்லா இருந்துச்சு. தமிழுக்கு புதுசாக இருந்துச்சு அந்த மாதிரி கான்செப்ட். மியூசிக்கு 10க்கு 10 தரலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக இந்த சிவா சார் பையனாக நடிச்ச சின்ன பையனாகட்டும், இவனுக்கு ஃப்ரெண்டாக வந்து நடுவில் ஒரு சின்ன பையன் வருவான், அவனாகட்டும். அண்டு க்ரஷ் ஐ மீன் கேர்ள் ஃப்ரெண்டாக வர ஒரு பொண்ணு அவங்களாகட்டும், அவங்களோட பேரண்ட்ஸுன்ட்டு எல்லா சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸுமே நல்லா பண்ணியிருந்தாங்க 10க்கு 9. நெக்ஸ்ட்டு வந்து எடிட்டிங் வந்து இந்த படத்தில் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு காமிக்கலாக போகக்கூடிய அந்த ஸ்லோ பேஸ் ஃபிலிமுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே பெருசாக நமக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஆகாது, அந்த அளவு கரெக்டான எடிட்டிங்கில் தான் போச்சு 10க்கு 9. அண்ட் சினிமோட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது. மலை, காடு, தண்ணி, குளம்னு சூப்பராக அதெல்லாம் கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு நமக்கு படத்துக்கு கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீலை கொடுக்குறதே வந்து இந்த சினிமோட்டோகிராஃபி தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க 10க்கு 10. அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸும் டீசெண்டாக எல்லோரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேக்கப் ஆகட்டும், ஆர்ட் ஒர்க் அதெல்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க 10க்கு 9. அண்ட் ஃபைனலி ப்ரொடக்ஷனை வந்து 10க்கு 9 கொடுத்துருக்காங்க. 10க்கு 9 ஓவராலாக வந்து 94 மார்க்ஸ் வருது. ஒரு ரொம்ப வித்தியாசமான காம்போவில் வந்திருக்கு. ஒரு சூப்பரான படம், நல்ல கதையோடு. அந்த லாஸ்ட்டில் வந்து ராம் சார் சொல்லக்கூடிய அந்த கடைசியில் படம் முடிகிறப்ப சில வரிகள் போடுவாங்க. அந்த வரிகளை படித்து நம்ம வெளியே வரப்போ வந்து நமக்கும் வந்து அதில் சொல்கிற மாதிரி சில டைமில் இந்த மாதிரி பறந்து போகிறது நல்லது தான் தோணும். அந்த ஒரு ஃபீலோடு வெளியே அனுப்புவாங்க. கண்டிப்பாக எல்லோரும் அப்பப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு எல்லோரும் போயிட்டு வர்றது நல்லது. நம்மளை ரியலைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம பசங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு பேரண்ட்ஸ் எல்லோரும் வந்து நான் யூஸ்வலாக வந்து ராம் சார் படம்னா பெரியவங்களுக்கு தான் செட் ஆகும், குழந்தைங்களுக்கெல்லாம் அதில் ஒரு எந்த எலிமெண்ட்ஸும் இருக்காது அப்படின்னு நினைப்போம். பட் இந்த படம் சர்ப்ரைசிங்காக வந்து குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களோட. ஸோ உங்கள் ஃபேமிலியில் ஒரு நல்ல படம் நீங்கள் பார்க்கணுன்னா யாரெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவீங்களோ அவங்க உங்கள் ஃபேமிலியில், பசங்களில், ஃப்ரெண்ட்ஸில் எல்லாரையும் வந்து இந்த படத்தை போய் பார்க்க சொல்லுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு போங்க. ஒரு நல்ல படம் ராம் சார் அண்ட் சிவா சார் காம்போல தேட்டருக்கு போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு நல்ல பெரிய ஹிட் ஆக்குனீங்கன்னா ஃப்யூச்சரில் இந்த காம்போ நம்ம இன்னும் நல்லா ரசிக்க ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். தேங்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.